நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் பார்த்தீங்கன்னா பாடம் 26 உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதம் அப்படின்னா என்னன்னா, இப்ப அதெல்லாம் லெட்டர் எழுதுறது. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதிகமா என்ன பண்றது இல்லை, லெட்டரே எழுதுறது இல்லை. எல்லாருமே நம்ம ஃபோன்ல பேசிக்கிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு மெயில் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு அப்படிதான் காலம் இருக்கு. ஆனா வந்து பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கடிதம் மூலமா தான் தங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்திகளை பரிமாறிக்குவாங்க. இப்ப கடிதம் எழுதுறதுன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட கதவு எண், அவங்க எந்த ஏரியால இருக்காங்க, எந்த ஊரு, எந்த தேதி, எப்ப எழுதுனாங்க அப்படிங்கிறத வலது பக்கம் எழுதியிருக்காங்க. இப்போ அன்புள்ள இளவேனில் இளவேனில்னு ஒரு பொண்ணு வந்து குரல் செல்விங்கிற தன்னோட தோழிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களோட விடுமுறை நாட்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. இப்போ அதை நம்ம பார்க்கலாமா? அன்புள்ள இளவேனில், நான் நலம், நீ நலமா இருக்கியா? முதல்ல எடுத்த உடனே நம்ம நலத்தை விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்னன்னு தெரிஞ்சுன்னா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னோட ஸ்கூல்ல வந்து பாரம்பரிய விளையாட்டு விழா வந்து நடந்துச்சு. அதுல வந்து உள்ளரங்கு விளையாட்டுகளும் வெளியரங்கு விளையாட்டுகளும் என்ன பண்ணாங்க, விளையாடினாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அதை வந்து உங்ககிட்டையும் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன்னு சொல்லுது. அதாவது உள்ளரங்க விளையாட்டுன்னா என்னன்னா, இன்டோர் கேம்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா, உள்ளுக்குள்ள விளையாடுறது. அதே வெளியரங்க விளையாட்டு அப்படின்னா அவுட்டோர் கேம்ஸ், அதாவது நம்ம போய் கிரவுண்ட்ல விளையாடுறோம் இல்லையா, அது வந்து பண்ணியிருக்காங்க. பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் பழைய காலத்துல விளையாடுன நம்ம தமிழர்களுடைய விளையாட்டுக்களை தான் பாரம்பரிய விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க. சரி, அது என்னென்னு பாருங்க. பாண்டியாட்டம், கபடி, அப்புறம் வெளிநாட்டுல வந்து வெளி விளையாட்டுகளான தாயம், ஐந்தாங்கல், அப்புறம் பல்லாங்குழிங்கிற உள் விளையாட்டுகள்லயும் கலந்துகிட்டாலாமா. பாண்டியாட்டம் அப்படின்னு என்னன்னா, கட்டம் போட்டு ஒவ்வொரு பெட்டியா குதிச்சு குதிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து விளையாடுவாங்க. அதான் பாண்டியாட்டம். கபடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கபடி விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வெளி விளையாட்டுகள். அதே உள் விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஐந்தாங்கல், 5 கல் வச்சு விளையாடுறது, பல்லாங்குழி. நம்ம பல்லாங்குழி விளையாடுறோம் இல்லையா, கொட்டைகளோ கல்லோ வச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழியா போட்டு வருவாங்க. அதாவது இல்லாத இடத்துல இருந்து இருக்கிற இடத்துக்கு நிரப்புறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் விளையாடுறத அவ கத்துக்கிட்டாலாமா. இது உடலுக்கு மட்டும் இல்லாம அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகளா நம்ம தமிழக விளையாட்டுகள் இருக்கு. ரெண்டாவது வந்து பாண்டியாட்டம் விளையாடும் போது நமக்கு ஒருமுகத்தன்மை வரும். அதாவது வந்து கரெக்டா அந்த கோடை தாண்டக்கூடாது, கோட்டில் வந்து நமக்கு மிதிக்கக்கூடாது. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கவனமா ஒவ்வொரு பெட்டியா குதிச்சு விளையாடுவோம். ஸோ அதனால பாண்டியாட்டம் விளையாடும் போது நமக்கு ஒருமுகப்படுத்துற தன்மை வரும், கூர்மை பண்பு வரும், குதிச்சு குதிச்சு விளையாடுற திறன் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. பளிஞ்சடுகோடு சடுகுடு சடுகுடு, ஊசி ஊசி கம்மந்தட்டு, ஊட்ட பெருச்சக்கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணை கிழங்குடா தோலை உரியடா, தொண்டையில வையடா வையடா வைடான்னு கபடி விளையாடுறாங்களாமா. எப்பவுமே கபடி விளையாடும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாடல் தான் உங்களுக்கு இந்த 4 வரி உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாடலோட ஆடலும் விளையாடும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் பிற்பகல்ல தான் மதியானத்துக்கு மேல பல்லாங்குடி விளையாடிச்சான். அதுல வந்து சிந்தனை எங்கேயும் மாறாம விளையாடின. அதாவது இருப்பவரிடமிருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் பண்பை குறிக்குது. ஒரு குழியில இருக்காது, ஒரு குழியில இருக்காது, எடுத்து எடுத்து போடுறதுதான். ஸோ அதனால நம்ம இல்லாதவங்களுக்கு எப்பவுமே நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத இந்த விளையாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நட்பண்பை நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுது. அது மாதிரி தாயம் விளையாட்டுல வந்து நம்மளோட கண் எங்க இருக்கும், தாயம் விழுந்துச்சா, என்ன விழுந்துச்சு, எத்தனை புள்ளிகள். ஏன்னா பாம்பு வந்து என்ன ஆகும், கடிச்சதுன்னா கீழே இறங்கி வந்துருவோம். ஸோ அதனால அது வந்து கவனமா விளையாடணும். அதுல என்ன, அந்த விளையாட்டுல என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். இறக்கம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டு தூண்டு போகக்கூடாது, திருப்பி முயற்சி செய்து முன்னேறணும். அதை வந்து நம்மளுக்கு அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்லாட்டம், ஐந்தாங்கல், இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்றது, கல்லை தூக்கி போட்டு விளையாடும் போது கவனம் செதறாது இல்லையா. மேல தூக்கி ஒரு கல் வீசி ஒரு கல் எடுக்கிறப்ப அந்த மேல விழுந்த கல்லை நம்ம பிடிக்கிறதுக்கு மேல பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம கவனம் சிதறாம நம்ம என்ன பண்ணுவோம், கவனமா விளையாடுவோம். அதே மாதிரி நம்ம கல்லு வந்து என்னாச்சு, விரல் படாம அப்படியே எடுத்து ஒரு ஒரு கையும் முட்டாம எடுக்கணும். 5 கல் போடுறோம் அப்படின்னா ஒரு கல்லுக்கு ஒரு கல் முட்டாம நம்ம எடுத்து விளையாடணும் அப்படிங்கிறத இது செய்யுது. ரெண்டாவது வந்து கைக்கு வலிமையும் சேர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்க. கரும்பு சாப்பிட்றதுக்கு யாராவது கஷ்டப்படுவோமா, எவ்வளவு ஸ்வீட்டான கரும்பு. அது மாதிரி எனக்கு இந்த விளையாட்டுகள் எல்லாம் என்னோட ஆசை தீர விளையாடினேன்.
எனக்கு அந்த நாள் பூரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோலை, அதாவது ஒரு சோலையில வந்து எப்படி தேனி வந்து இருக்குமோ அது மாதிரி நானும் ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடினேன். இது வந்துட்டு இது மாதிரி நீயும் என்ன பண்ண, ரொம்ப சந்தோஷமா உன்னோட பள்ளியில நடந்தா விளையாடு. இதுல நீயும் கலந்துக்கணும். நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளோட அடையாளம் இது. இதை வந்து நீயும் விளையாடணும்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னோட தோழியான குரல் செல்விக்கு அவ என்ன பண்றா, அறிவுரை சொல்றா. இந்த கடிதத்தை படிச்சுட்டு நீ எனக்கு பதில் எழுது, உன்னோட பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றா. அப்புறம் என்றும் அன்புடன் குரல் செல்வி. குரல் செல்விங்கிற பொண்ணு வந்து இளவேனிலுக்கு எழுதியிருக்கா. அப்ப குரல் செல்வி தன்னோட பேரை அங்க எழுதணும், யாரு அப்படிங்கறத எழுதணும். இப்போ உரைமேல் முகவரின்னு போட்டு இளைவேனில் யாருக்கு நம்ம அனுப்புறோம், நம்மளோட அட்ரஸ் வந்து முதல்ல ஆரம்பத்துல வலப்பக்கத்துல எழுதியிருந்தோம். இப்ப யாருக்கு அனுப்புறோம், யாருக்கு போகணுமோ அவங்களோட அட்ரஸ் கீழே எழுதணும். உரைமேல் முகவரி இளவேனில், நம்மளோட கதவு எண், நம்ம என்ன வீதியில இருக்கோ, எந்த ஊரு, நம்ம ஃபுல் அட்ரஸ் இங்க எழுதணும். எழுதி பழகணும். கடிதம் வந்து ரொம்ப